வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் இதை சொல்லலைன்னா நீங்களும் நான் பண்ண தப்பை தான் பண்ணுவீங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஜஸ்ட் வில்லேஜில் இருந்தால் போதும், டெய்லி வளர்த்தா போதும், எல்லாம் கரெக்டாக நார்மலாக போகும்னு நினச்சேன். ஆனால் ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் பிளான் பண்ண எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்காமல் ஃபஸ்ட்டு கோழி வளர்க்குறத ஆரம்பிக்காதீங்க. வீட்டில் சொல்ல முடியாது, ஏன்னா செலவு அதிகம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நானாக ஆசைப்பட்டு வாங்கின கோழிகள் 3 இறந்துருச்சு. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 3 கோழி இறந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கோழி வளர்க்குறது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, டிசிப்ளின் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் பண்ண 3 மிஸ்டேக்ஸ் என்னென்னா, தண்ணியை சரியான நேரத்துக்கு மாற்றாமல் விட்டது. செகண்ட் ஒன், பண்ணையை ரொம்ப க்ளீனாக வச்சுக்காமல் கொஞ்சம் ஏனாதானான்னு விட்டது. தேர்ட் ஒன், கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நம்மளால் இது முடியுமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது 3த்தையும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பண்ணை சக்ஸஸ் ஆகும். நான் பண்ண அந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நேரத்துக்கு தண்ணியை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தண்ணி மாற்றினா தான் கோழிங்க அந்த டிப்ரெஷன் ஆகாமல் ஒழுங்காக தண்ணியை குடிக்கும். அப்படி தண்ணி குடிக்கலை அப்படின்னா அதுங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குதுங்க. இந்த ஒரு ப்ராப்ளம்னால கோழி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன், சுத்தம். நம்ம பண்ணையை நீட்டாக வச்சுக்கிட்டா அப்படின்னா தான் கோழிகளுக்கு நோய் தொற்று வராது. நம்ம பாட்டுன்னு மனவரையாக விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த கோழிகளோட எச்சங்கள் கீழே விழுறதுனால அந்த எச்சங்களையே திரும்பி சாப்பிட்டு அது மூலயமா கூட நோய்கள் வரும். அதே மாதிரி நம்ம வைக்கிற தண்ணியும் ஃபுட்டும் க்ளீன் பண்ணாமல் வச்சாலும் அதன் மூலயமா நோய் தொற்றுகள் வரும். ஸோ பண்ணையை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ட் ஒன், கான்ஃபிடென்ட். நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு டவுட்டில் எதையுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் சரி ஓகே ட்ரை பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. நல்லா கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கலாம். பர்சனலாக சில விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, நம்ம வில்லேஜ் பசங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் பையன், லோன் இல்லாமல் நம்மளோட ஓன் காசு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு லாஸும் நம்மளோட கஷ்டம்தான். ஸோ பத்திரமா பார்த்துக்கோங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. தொடர்ந்து பார்ப்போம். பாய்.